இப்ப ரீசெண்டா ஜனவரி 3ஆம் தேதி இந்த பொண்ணு தங்கியிருந்த ரூம்ல தீ விபத்து ஏற்பட்டு இந்த பொண்ணு இறந்து கிடந்திருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸ் விசாரணையில அதிர்ச்சி தர்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. பெங்களூர்ல ஐடி ஊழியரா வேலை பார்த்துட்டு வந்த இந்த 34 வயசான சர்மிளா என்பவங்க ராமமூர்த்தி நகர்ல சுப்பிரமணியன் லேஅவுட்ல உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தங்கி இருந்திருக்காங்க. இப்ப ஜனவரி 3ஆம் தேதி அவங்க தங்கி இருந்த வீட்டுல தீ விபத்து ஏற்பட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க மூச்சு திணறி இறந்தது தெரிய வந்திருக்கு. இது யதார்த்தமா நடந்தது கிடையாது, இது திட்டமிட்டு நடந்த கொலைன்னு போலீஸ் இது சம்பந்தமா விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரணையில அந்த பொண்ணோட போனை பக்கத்து வீட்டுல தங்கி இருந்த 18 வயசான கர்னால் என்ற பையன் வச்சிருந்திருக்கான். அவனை பிடிச்சு போலீஸ் விசாரணை பண்ணதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அந்த 34 வயசான சர்மிளா என்ற பொண்ணு மேல இந்த 18 வயசு பையனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு தங்கி இருந்த ரூமோட ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள போய் அந்த பொண்ணுட்ட அத்துமீறி நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட்டதுனால அந்த பொண்ணோட மூக்கையும் வாயையும் மூடி இருக்கான். அதனால அந்த பொண்ணு சம்பவ இடத்துலயே இறந்துருச்சு. அந்த ரூம்ல தடயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அந்த ரூம்ல நெருப்பை பத்த வச்சு விட்டுட்டு செல்போனை மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கான். இப்ப அந்த செல்போன்னாலேயே போலீஸ் மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயில கம்பி பண்ணிக்கிட்டு இருக்கான்.